ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 10, அத்தியாயம் 2, இரண்டாவது காலை உலா, அதன் தொடர்ச்சி. குறைந்த சொற்கள், உயர்ந்த முடிவு. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆத்மா அழிவற்றது. அது இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. ஒருவர் தனது உடையை மாற்றுவது போல் ஆத்மா ஓர் சரீரத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறுகிறது. இது 100% விஞ்ஞானமாகும். டாக்டர் சிங் கேட்கிறார், விஞ்ஞானிகள் ஏன் இதை ஒப்புக்கொள்வதில்லை? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஏனெனில் இவர்கள் அயோக்கியர்கள், பண்பற்றவர்கள். பண்புடையவர்களிடம் அடக்கமும் கூச்சமும் இருக்கும். ஆனால் இம்மனிதர்கள் வெட்கமற்றவர்கள். நமது சவாலை ஏற்று பதிலளிக்க முடியவில்லை என்றாலும் தம்மை விஞ்ஞானிகள் என்று வெட்கமின்றி கூறிக்கொள்கிறார்கள். உயிரை சிருஷ்டிக்க போவதாக பொய் பிரச்சாரம் செய்பவர்களை பண்பற்றவர்களாகவே நான் கருதுகிறேன். பண்புடையவன் அபத்தம் பேச கூச்சப்படுவான். டாக்டர் சிங் கூறுகிறார், அவர்கள் சிந்தித்து பேசுவதில்லை. ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், சிந்தித்து பேசாதவன் மனிதன் அல்ல. சரீரத்தில் உயிர் இருப்பதை மிக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் பின்வருமாறு விளக்குகிறார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்திர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. சரீரத்தில் உள்ள ஆத்மா மழலை பருவத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல் மரணத்தின் போது மற்றொரு புது சரீரத்திற்கு மாறுகிறது. தன்னிலை உணர்ந்த ஆத்மா இத்தகைய மாற்றங்களால் திகைப்படைவதில்லை. பகவத்கீதை 2.13. இந்த 4 வரிகளில் கிருஷ்ணர் உயிரியல் விஞ்ஞானம் முழுவதையும் விளக்குகிறார். அது அறிவு குறைந்த சொற்கள், உயர்ந்த முடிவு. அபத்தங்களை விளக்கும் எண்ணற்ற நூல்களால் பயனில்லை. நவீன காலத்து விஞ்ஞானிகள் வரட்டு தவளைகளே, க க க க க. ஸ்ரீல பிரபுபாதா தவளை கத்துவது போன்று குரல் எழுப்ப மற்றவர்கள் சிரிக்கிறார்கள். அழகாக பேசுவதாக நினைத்து தவளைகள் ஒலி எழுப்புகின்றன. ஆனால் உண்மையில் அவ்வொலியினால் பாம்பு தவளைகள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஸ்ரீல பிரபுபாதா பாம்பு தவளையை சாப்பிடுவது போல ஒலி எழுப்புகிறார். பப். கதை முடிந்தது. மரணத்தின் போது எல்லாம் முடிந்து விடுகிறது. நவீன விஞ்ஞானிகள் தவளைகளை போல் கத்துகிறார்கள், க க க க க என்று. ஆனால் மரணத்தின் போது அவர்களது விஞ்ஞான தொழிலும் மூற்று பெறுகிறது. பின்னர் அவர்கள் நாயாகவோ பூனையாகவோ அல்லது அதை போன்ற ஒன்றாகவோ ஆகிறார்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 3, மூன்றாவது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.